வணக்கம், வெல்கம் டு சுகர் மேப்பிள். ஐ எம் சாந்தி. இப்போ இந்த சீசன்ல ஆரஞ்சு நல்லா கிடைக்குது. ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ணி ஆரஞ்சு சிக்கன் எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆரஞ்சு சீசன். ஆரஞ்சு நல்ல ஸ்வீட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கு. 3 ஆரஞ்சு பழத்திலிருந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜூஸ் யூஸ் பண்ணி ஆரஞ்சு சிக்கன் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ வாங்கி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன். சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு, அதாவது மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள்: காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, மைதா 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதையெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுலில் முட்டையை உடைச்சி எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் அது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்ப எடுத்து வச்சிருக்க மைதா 2 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி எல்லாம் சேர்த்து கலக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஆரஞ்சு கலர் கிடைக்குது. ஒரு திக்கான பேஸ்ட் பதத்துல இருந்தா போதும். சிக்கன் மேரினேட் பண்றதுக்கு வச்சிருக்கிற கலவையில சிக்கனை சேர்த்துக்கலாம். கழுவின சிக்கனை நல்லா பேப்பர் டவல்ல தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மினிமம் 2 மணி நேரம் ஊறினா நல்லது. நான் ஓவர் நைட் ஊற வைக்க போறேன். ஆரஞ்சு சாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஆரஞ்சு ஜூஸ் 150 ml, வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், தேன் 3 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பொடியா நறுக்குனது 2 டீஸ்பூன், ஆரஞ்சு கலர் இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நாம சிக்கனை ஓவர் நைட் ஊற வச்சிருந்தோம்னா ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்காக அதை ஃப்ரிட்ஜிலேருந்து முதல்ல எடுத்து வெளியே வச்சிடணும். ஒரு பேன்ல பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி சூடுபடுத்தியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடலாம். ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கணும். நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். கார்ன்ஃப்ளவர், மைதாலாம் சேர்த்துருக்கனால வெளியே நல்ல முறுமுறுப்பா வருது. நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கனால உள்ள ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா மொறுமொறுப்பு ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இதை சாப்பிட்டாலுமே ஆரஞ்சு ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சாஸ் பண்ணலாம். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் சோயா சாஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு, ஹெல்த்தியானதும் கூட. கலர் சேர்க்கணுங்கிறவங்க ஜூஸ்லயே கலந்து சேர்த்துக்கலாம்.
இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி கலந்துக்கலாம். சிக்கனுக்கு உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இந்த சாஸ்க்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வினிகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல தேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது இந்த கலவையை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியா ஆயிடும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். திக் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கணும். சாஸ் நல்லா திக் ஆயிடுச்சு. இப்ப பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் சிக்கன்ல நல்லா கோட் ஆகி வரா மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த சாஸோட சிக்கனும் சேர்ந்து நல்ல கலர்ஃபுல்லா சுவையான ஆரஞ்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரைட் ரைஸ் ஓட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். தனியா ஸ்டார்டராகவும் இதை சாப்பிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேன்ல கொஞ்சம் சாஸ் மீதி இருக்கு, அது கூட சாதத்தை கொஞ்சம் சேர்த்து பெரட்டி எடுத்துருக்கேன். இந்த ஆரஞ்சு ஃப்ரைட் ரைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சூடான நல்ல கலர்ஃபுல்லான ஆரஞ்சு சுவையோடு கூடிய ஆரஞ்சு சிக்கன் ரெடியா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. கலிபோர்னியா ஸ்டேட்ல நிறைய வீட்டுல கொத்து கொத்தா பழங்களோட ஆரஞ்சு மரங்கள் பார்த்துருக்கேன். அங்க இருக்கிற வியூவர்ஸ் இத குழந்தைங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸி ரெசிபி தான். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி ஒரு போட்டோ எடுங்க. எங்க ரெசிபிஸை போட்டோ எடுத்தீங்கன்னா shanti.sugarmaple@gmail.com ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. அதை நம்ம வர வீடியோஸ்ல மற்ற வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம்.